குருவின் திருவடி சரணம். வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம், ஸ்ரீஹரி ஜோதிஷ ஹைட் நிறுவனத்திலிருந்து திருமதி கங்காதேவி. குரு பெயர்ச்சி 2026க்கான குரு பெயர்ச்சி வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49:44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். குரு கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் உச்சபலம் பெறுகிறார். உச்சபலம் பெறும்போது குரு அதிக பலம் பெறுகிறார். அதனால் குரு பெயர்ச்சிக்கான பொது பலன் ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சி அடையும். தங்க விலையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். அரசியலில் நல்ல மாற்றம் ஏற்படும். மருத்துவத்துறையில் வளர்ச்சி அடையும். குரு பகவான் கடகராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக மேசராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி சீட்டு, தந்தையின் உடல்நலம் சரியாகும். வம்பு வழக்குகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். விற்காத சொத்து, ரொம்ப நாளாக சொத்து விற்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மேசராசிக்காரர்களுக்கு விற்காத சொத்து விற்கும். அடமான வைத்த நகையை மீட்பார்கள். புது ஆபரண சேர்க்கை, புதுசாக ஆபரணங்கள் வாங்குவார்கள் மேசராசி நேயர்கள். அடுத்து மேசராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை கடகத்தில் உள்ள குரு 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழிலில் வளர்ச்சி அடையும். தொழிலில் உள்ள மேசராசிக்காரர்கள் தொழிலில் பிரச்சனைகள் இதுவரை இருந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சரியாகும். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தை மேசராசி 12ஆம் இடத்தை குரு 9ஆம் பார்வையாக பார்ப்பதால், மீனம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு இது நாள் வரை வெளிநாடுக்கு விசா கிடைக்கலவர்களுக்கு விசா கிடைத்து வெளியூர் செல்வார்கள். வெளியூர் செல்ல வாய்ப்பு உள்ளது மேசராசி நேயர்களுக்கு. 12இல் சனி இருப்பதால் மேசராசி 7.5 சனியோட தாக்கம், குருவோட பார்வை அங்கே பெறுவதனால் 7.5 சனியோட தாக்கம் குறையும். குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தைகளால் விரயமாகும். மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் விரயமாகும், சுப விரயமாகும். அதிக நெருக்கடிகள் குறையும். மனம் குழப்பம் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தெளிவு பெறுவார்கள். மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு செய்யவும். நன்றி.